வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறீங்கன்னா சார் குக்கிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம். நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து அதை சுட்டு மஞ்சள் தடவி சுட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி பிரியாணி செய்ய போகிறேன். 1 கேஜி ரைஸ் வச்சு 1 கேஜி நாட்டுக்கோழி வச்சு சூப்பரான ஒரு சேலம் ஆர்ஆர் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு மிளகு மட்டும்தான் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். ஸோ மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரெண்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நான் போய் சாப்பிட்டு வந்தேன், அது ஓப்பனிங் அன்றைக்கி போய் சாப்பிட்டு வந்தேன். ஸோ அதில் ஒன்றும் இல்லை, அந்த மிளகு போட்டிருக்க அந்த டேஸ்ட் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ அந்த மிளகு மட்டும் ஆட் பண்ணி இன்னைக்கு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க, ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைலில் செய்ய ஆரம்பிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு 150 ml ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகட்டும். சூடாகிடுச்சு, பட்டை ஆயில் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு ஸ்பெஷலாக கொஞ்சம் மிளகும் சேர்த்து செய்ய போகிறேன். கூடவே 400 கிராம் ஸ்லைஸாக கட் பண்ணுவேங்க. வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலராக நல்லா வதக்கிடலாம், சரிங்களா? வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கல் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்சி மிளகாய்த்தூள் இது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு 1 நிமிஷம். இந்த கலர் வந்து நல்லா அந்த எண்ணெயில், அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகி நம்ம பிரியாணி ஒரு சூப்பர் கலர் கொடுக்கும். கொத்தமல்லி 5 விரல் அடங்குற மாதிரி, புதினா 5 விரல் அடங்குற மாதிரி இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். டேபிள் ஸ்பூனு நல்லா பெரிய ஸ்பூன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேருங்க, நல்லா டேஸ்ட் இருக்கும், சூப்பரான டேஸ்ட் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். பச்சை வாசனை போய் அது ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்க, அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வேக வச்ச நாட்டுக்கோழி அப்படியே அதில் தண்ணி இருக்கு, அதோட அப்படியே சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி மிக்சிங் பண்ணிக்கலாம். சிக்கனை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா இதில் கொதிக்க விடுவோம். சிக்கனோட தண்ணி சேர்த்தோம்ல, அதெல்லாம் சுண்டி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட நல்லா சிக்கனில் அந்த ஃப்ளேவர் இறங்கட்டும். நாட்டுக்கோழி இருக்குல்ல, அதனால அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கினாதான் பிரியாணி வந்து நமக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். 5 நிமிஷம் நல்லா வதங்கி தண்ணியெலாம் ஓரளவு சுண்டிருச்சு. இப்போ 400 கிராம் தக்காளி, 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கூடவே 200 ml தயிர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் இதுவும் நல்லா கொதிக்கட்டும். அந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். 1க்கு 1.25 கணக்கில் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், 2.5 கிளாஸ் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி உப்பு, புளிப்பு, காரம் இதை டேஸ்ட் பண்ணிக்கிட்டு கொதிக்க விட்டுருவோம்.
காரம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, 3/4 டேபிள் ஸ்பூன். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா இப்போ 3/4 டேபிள் ஸ்பூன். புளிப்பும் கம்மியாக இருக்குது, ஒரு 1/2 லெமனை அப்படியே புழிஞ்சு விட்டுடலாம். அரை லெமன் போதும், அதிகமாகலாம் வேணாம். ஒரு வாட்டி மிக்சிங் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருவோம். நாட்டுக்கோழி பிரியாணியோட ஃப்ளேவரே தனிங்க. அப்படியே இந்த கொதிக்க கொதிக்க அந்த ஃப்ளேவர் வருது பாருங்க, அப்பா வேற லெவல். பிரியாணி வச்சு வெளுக்க போகிறேன். ஸோ நீங்களும் வீடியோ முழுசாக பார்த்து சமைச்சு சாப்பிடுங்க. நல்லா கொதிச்சு உப்பு புளிப்பு காரம் சூப்பராக இருக்குது, வேற லெவல் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். மினிமம் ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வைங்க. நான் 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கேன். நீங்கள் 1/2 மணி நேரமாக மினிமம் ஊற வைங்க, சரிங்களா? பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம், ஏன்னா இது பாஸ்மதி ரைஸு உடஞ்சிரும். ஸோ பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியும் ரைஸும் கரெக்டாக லெவலாக இருக்குது பாருங்கள். நல்ல ஏரியா. நல்லா கொதிக்கட்டும். பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் தம் விட்டுடலாம். நல்லா பபுள்ஸ் வருது பாருங்க. இப்போ அடுப்பை குறைச்சி தம் விட்டுறலாம் 20 நிமிஷம். அதுக்கப்புறம் சூப்பராக நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடும். 20 நிமிஷம் தம் விட்டாச்சு. எப்பவும் போடுறதான் பேப்பரை போட்டு தம் விட்டோம். அடுப்பு வந்து சும்மா மெழுகு மாதிரி, மெழுகு கூட ரொம்ப குறைவாக இவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். பிஸ்மில்லாஹ். ஆஹா, நம்ம பிரியாணி சும்மா தலை பூத்து இருக்கு பாருங்க. ஃப்ளேவர் வேற லெவல் மக்களே. இப்போ இதை பொறுமையாக திருப்பி விடுவோம். நாட்டுக்கோழி வாசனை வாயில் எச்சி ஊறுது, பேச வார்த்தை வர மாட்டேங்குது. அந்த அரிசியோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, அப்படி லென்த்தா இப்படி சூப்பரா இருக்குங்க. நல்ல லென்த். இதான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்றது பிரியாணியில வேற லெவல் இருக்கு பாருங்க. சூடா பிரியாணி சாப்பிட போறோம், வாங்க சாப்பிடலாம். நீங்க ஆடுற பிரியாணி மாதிரியே மக்கள் நம்ம பிரியாணி பாருங்க. நம்ம அண்ணன் வந்திருக்காரு இன்னைக்கு. நம்ம அண்ணனுக்காக இன்னைக்கு சூப்பராக நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சோம் வேற லெவலில். வீடியோ முழுசாக பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.